பிரைஸ் லார்ட். என் அன்பு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் ஒரு புஸ்தகத்தை பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்துல அநேக எழுப்புதல்களை பற்றியும், எழுப்புதல்களால் நடந்த விளைவுகளை பற்றியும், ஒரு தனிநபர் எழுப்புதல் பற்றியும், குடும்பத்தின் எழுப்புதலை பற்றியும், சபையின் எழுப்புதலை பற்றியும் பல வரலாறுகளை கொண்ட ஒரு புத்தகத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த புத்தகத்துடைய பெயர் பார்த்தீங்கன்னா எழுப்புதல் தீ எங்கும் பரவட்டும். இதோட எழுதியது யார் பார்த்தீங்கன்னா பிஷப் டாக்டர் கே ஜேக்கப், ரெவரண்ட் சுகி ஜேக்கப். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அதாவது இதை என்னுடைய பாஸ்டர் அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதாவது எப்படியெல்லாம் ஆண்டவருடைய எழுப்புதல் உலகமெங்கும் நடைபெற்றது என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தகமாக, அல்லது நம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னு எனக்கு கொடுத்தாங்க. நான் படித்தேன். ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த காரியங்கள்லாம் நம்ம படிக்கும் பொழுது, இல்லை தெரிந்து கொள்ளும் பொழுது, இந்த காலகட்டத்தில் நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யலாம், இல்லை கர்த்தர் எப்படியாப்பட்ட காரியங்களை நம்ம மூலியமா செய்வார் அப்படின்றத இந்த ஒரு புத்தகத்துல நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். இத இன்றைக்கு ஒரு பகுதியா, அதாவது நிறைய காரியங்கள் இருக்கு. அதாவது நிறைய இடங்கள்ல நடந்த ரிவைவல்ஸை பத்தி இருக்கு. அதுல நான் ஒவ்வொன்றா படிச்சு உங்களுக்கு நான் சொல்றேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது முதலாவது அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல். அதாவது அமெரிக்கால அசுசா ஸ்ட்ரீட் என்னும் இடத்துல நடந்த ஒரு ரிவைவலை பத்தி நம்ம பார்க்க போறோம். நான் படிக்கிறேன், நீங்க எல்லாம் கேளுங்க. ஏன்னா இன்றைக்கு அநேகர் கேட்பதில் நேரம் அதிகமாக செலவு பண்றாங்க. அதனாலதான் இந்த ஒரு வீடியோ, எப்படியாவது எதன் மூலியமாவது ஆண்டவருடைய காரியங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இது உருவாக்கப்பட்டது. கேளுங்க. கர்த்தர் உங்கள் கொண்டும் பல காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் வாசிக்கிறேன். இந்த அசூசா ஸ்ட்ரீட் ரொம்பவும் சரித்திர புகழ்பெற்ற ஒரு ரிவைவல். அதாவது இந்த எழுப்புதல் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கலிபோர்னியா என்னும் மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சலஸ் என்ற ஒரு சிட்டியில நடந்தது. அதாவது 34 இயர் கம்ப்ளீட் ஆன ஒரு அமெரிக்கன் ஆப்பிரிக்கன் அடிமையான ஒருவருடைய மகன், அதாவது பாஸ்டர் வில்லியம் ஜே செய்மூர் என்னும் மூலமா இந்த எழுப்புதல் நடைபெற்றது. இந்த எழுப்புதல் பார்த்தீங்கன்னா நடந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 19வது நூற்றாண்டுடைய முதலாவது, அதாவது 1906ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி ஆப்பிரிக்கன் மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல் சர்ச்ல நடந்த ஒரு ரிவைவல். இது பாத்தீங்கன்னா 1914 வரை இந்த ரிவைவல் நடந்திருக்கு. அதாவது 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாய் நடைபெற்றது. சமீபத்துல 2006ஆம் ஆண்டு இதை நினைவு கூறும் வண்ணமா இது கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டில பாத்தீங்கன்னா இது 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இந்த உலகத்துல உள்ள பல நாடுகளை சேர்ந்த பெந்தகோஸ்து தலைவர்கள் இதில் பங்கேற்று தேவனை மகிமைப்படுத்தினார். இந்த எழுப்புதல் 20ஆம் நூற்றாண்டுடைய மிகப்பெரிய ஒரு பெந்தகோஸ்து எழுப்புதல் என்று சரித்திர ஆசிரியர்களால சொல்லப்படுது. இந்த அசுசா ஸ்ட்ரீட்டோடைய ரிவைவல் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களையும் அடையாளங்களையும் அதிசயமாய் காணப்பட்டன. இந்த எழுப்புதலின் முக்கியமான அம்சங்கள் பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல அந்நிய பாஷை பேசுதல், இரண்டாவது பாத்தீங்கன்னா தேவ பிரசன்னம் நிறைந்த துதி அந்த ஆராதனை நேரங்கள்ல காணப்பட்டது. அது அடுத்த காரியங்கள் பாத்தீங்கன்னா நிற வேறுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களும் சேர்ந்து ஆராதிச்சாங்க. அதாவது அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரேசிசம் அமெரிக்காவில் ரொம்பவும் அதிகமா இருந்த காலகட்டம். அதுல இப்பேற்பட்ட, அதாவது வெள்ளையா இருக்கிறவங்களும் சரி, கருப்பா இருக்கிறவங்களும் சரி சேர்ந்து ஆராதிக்கிறது என்பதே ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. அந்த ரிவைவல்ல பாத்தீங்கன்னா 2 தரப்பு மக்களும் சேர்ந்து தேவனை ஆராய்ச்சிட்டாங்க. எந்தவித பாகுபாடும் இல்லாம, எந்தவித வேறுபாடும் இல்லாம தேவனுக்காக ஒரு சேர்ந்த ஒரு கூட்டம். இப்போ நம்ம அந்த போதகர் வில்லியம் செய்முறை பற்றி முதலாவது பார்க்கலாம். இந்த வில்லியம் செய்முர் பாத்தீங்கன்னா லூசியானா மாகாணத்தில் உள்ள சாண்டவில் என்ற இடத்துல 1870ஆம் ஆண்டு பிறக்கிறாங்க. அவருடைய தகப்பன் பேர் பாத்தீங்கன்னா சைமன் செய்மூர். அவங்களுடைய தாயார் பாத்தீங்கன்னா பிலிஸ் செய்மூர்.
இவர் வந்து பாத்தீங்கன்னா 1905ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா டெக்சாஸ் மாகாணத்துல இருக்கிற ஊஸ்டன் என்னும் பட்டணத்துல இருக்கிற சார்லஸ் ஃபார்ம் நடத்தி வந்த பைபிள் காலேஜ்ல சேர்றாரு. அங்க அந்நிய பாஷையுடைய வரங்களை குறித்தும் பெந்தேகோஸ்த அனுபவங்களை குறித்தும் கற்றுக்கொள்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1906ஆம் ஆண்டு என்ன பண்றாரு, இவர் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரா பணிபுரியறதுக்காக கலிபோர்னியா போறாரு. அங்க அவர் என்ன பண்றாரு, அநேக பேருக்கு என்ன பண்றாரு, சபையில வர மக்களுக்கு அந்நிய பாஷை குறித்தும் பெந்தகோஸ்த அனுபவங்களை குறித்தும் பேசும்பொழுது அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க, அவரை ஏற்றுக்கொள்ளல. அதனால அவர் அங்க ஊழியத்தை தொடங்க முடியாம அந்த சபையை விட்டு வெளியே வந்து அநேகருக்கு இந்த காரியங்களை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பிச்சாரு. இவருடைய பிரசங்கத்தை கேட்டு என்ன பண்றாங்க, நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, வர ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவர் என்ன பண்றாரு, ஒரு வீட்டின் வாசல்ல என்ன பண்றாரு, வெளியவே நின்று பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது திரள் கூட்ட மக்கள் அதை கேட்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது கரெக்டா சொல்ல போனோம்னா ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 1906ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா முதலாவது 7 பேர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையை பேசினாங்க. அதே மாசத்துல 12ஆம் தேதி இவருக்கும் அந்த அந்நிய பாஷையின் அனுபவத்தை பெறப்படுது. அதுக்கப்புறம் இவருடைய பிரசங்கத்தை கேட்கிற அனைவரும் அந்நிய பாஷையின் வரத்தை பெற்று பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல உள்ள ஒரு 312 அசுசா ஸ்ட்ரீட் என்ற இடத்துல ஒரு கட்டடத்துல இந்த கூட்டத்தெல்லாம் நடத்துறாரு. அந்த கட்டடம் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல மெத்தடிஸ்ட் சபை நடந்த ஒரு இடம். அது வந்து பாதி எரிந்து உபயோகப்படாம இருந்த அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணி அங்க இவங்க சபையா கூடுறாங்க. அங்க பெந்தேகோஸ்த எழுப்புதல் எப்படி ஆரம்பிச்சதுன்றத நம்ம முதலாவது பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த எழுப்புதல் நடைபெற்ற ஒரு ஆலயம். அந்த எழுப்புதல் நடைபெற்ற ஆலயத்தோடைய அளவு பாத்தீங்கன்னா 4800 சதுர அடி, சுமார் 60 அடி நீளமும் 40 அடி அகலமும் கொண்டதாக காணப்பட்டது. அந்த ஆலயத்துல உட்கார பெஞ்சுகள் கிடையாது, பிரசங்க மேடைகள் இல்ல, பாடகர் குழு இல்ல, எந்தவித விளம்பரமும் இல்ல. ஆனால் விலை மதிப்பற்ற அந்த ஒரு போதகர் செய்முறை அங்கே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் வேளையில் தெய்வ மகிமை அங்கு வந்து இறங்கும். அப்பொழுது மக்கள் தெய்வீக சுகமும் அற்புதமும் விடுதலையும் பெற்று மகிழ்ந்தனர். இவ்வாறு 3 வருடம் தினமும் 3 வேளை வாரத்தில் 7 நாட்கள் தொடர் எழுப்புதல் ஆராதனைகள் அங்கு நடைபெற்றது. இவை அனைத்தும் ஒரே ஒரு இருதயத்தின் வாஞ்சையினால் ஏற்பட்டது. இன்று அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் பலர் எழுப்புதல் அடைய செய்து கொண்டிருக்கிறது. ஆராதனை வேளையில் இயற்கைக்கு மீறி நிறைய காரியங்கள் அங்க நடைபெறும். அதாவது அவங்க ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனைகள்ல தேவ தூதர்களின் பாடல் சத்தமும் கேட்பது உண்டு. இயற்கைக்கு மிஞ்சின காரியங்கள் அங்க நடைபெற்றது. அதாவது தேசமெங்கும் ஆவிக்குரிய எழுப்புதல் தீ இங்கிருந்து பரவ ஆரம்பிச்சது. விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். 2வது பாத்தீங்கன்னா ஷகினா தேவ மேகம். அதாவது கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையில் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேலின் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தது. இது நம்ம யாத்ராகவும் 24வது அதிகாரம் 16-17 வசனங்கள்ல பாக்குற மாதிரி ஷகினா தேவ மகிமை என்பது தேவனுடைய ஒரு பிரசன்னத்தை குறிக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் மேகத்தை போல ஒரு தங்கி இருந்தது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையின் காட்சியை மேகத்தின் சாயலாகவும் அக்னியின் சாயலாகவும் பார்த்தாங்கன்றத நம்ம பைபிள்ல பாக்குறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் நாட்கள்ல மட்டும் இந்த காரியம் நடக்கல. இந்த எழுப்புதல் நடைபெற்ற நாட்கள்லயும் பல இடங்கள்ல தேவ பிரசன்னத்தை மக்கள் என்ன பண்ணாங்க, கண்கூடா பார்த்தாங்க. அதாவது அக்னியாவும் மேகமாவும் காற்றாவும் போன்ற சில வெளிப்படையான அடையாளங்களை மக்கள் காணும் வண்ணமா இருந்தது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்னலாம் பார்த்தாங்களோ அதெல்லாம் இந்த எழுப்புதல்ல பார்த்தாங்க. இதே போன்று இந்த எழுப்புதல்ல தேவ மகிமை அனைவரும் காணும்படி பனிமூட்டமும் இறங்கியது. மேலும் தேவ பிரசன்னம் புகை போன்று இந்த எழுப்புதலில் காணப்பட்டது.
அவைகளை தொட்டு பார்க்கக்கூடியதா இருந்தது. அவைகள் கைகளில் எடுக்க முடியவில்லை. ஆனால் அவைகளில் ஊடாக நடந்து செல்ல முடிந்தது. சில வேளைகளில் இருந்த தெய்வீக புகையானது பிரகாசமாய் காணப்பட்டது. சில வேளைகளில் இந்த புகை ஆலயம் முழுவதையும் நிறைந்தது. விசேஷமாக தேவ ஜனங்கள் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் பாடி ஆராதிக்கும் போது இந்த புகை அதிகம் காணப்பட்டது. இந்த வேளையில் எண்ணிலடங்கா இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அற்புதங்கள் அங்க நடந்தது. அங்க தெய்வீக அக்னி என்று சொல்லப்படக்கூடிய காரியமும் பார்த்தாங்க மக்கள். அதாவது இந்த எழுப்புதல்ல ஆராதனை நடைபெற்று வந்த ஆலயத்தின் கட்டடத்தின் மேல 50 அடி உயரத்திற்கு மேல கீழும் மேலும் என்ன பண்ணுது, நகர்ந்து கொண்டு அக்கினி காணப்படுமாம். இத பார்த்து பலரும் என்ன பண்ணுவாங்களாம், தீயணைப்பு துறைக்கு காவல் பண்ணி அங்க இருந்து வருவாங்களாம். ஆனா தீயணைப்பு துறையினரும் அந்த தீயை என்ன பண்ண முடியாதான், பல முயன்று அவர்களால் அணைக்கவே முடியாதான். காரணம், அது நார்மல் தீ கிடையாது. இயற்கைக்கும் மேலாக தேவனால் இறங்கப்பட்ட தெய்வீக அக்கினி அங்க காணப்பட்டது. அல்லேலூயா. பரலோகத்தில் இருந்த அந்த அக்கினி இறங்கு வருவது போலவும், இங்கே இருந்து அக்கினி பரலோகத்திற்கு ஏறி போடுறது போலவும் அந்த காட்சி இருக்குமா. தேவனுடைய மகிமையின் அடையாளங்களாய் அது காணப்பட்டது. சில நேரங்கள்ல போதகர் செய்மூர் பாத்தீங்கன்னா, அவர்கள் குறிப்பிட்ட பாடலை பாடும் சொல்லுவாராம். அப்பொழுது அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்களாம், கீழ்ப்படிந்து பாடும் பொழுது பரலோக தெய்வீக இசை போன்ற ஒரு சத்தம் அங்க காணப்படுமா. போதகர் செய்மூர் அவர்களும் அவர்களோடு கூட அமர்ந்து பாடுவாராம். திடீரென்று அவர் அந்நிய பாஷையில பாடும்படி கூடுவாராம். அவர்கள் அனைவரும் என்ன பண்ணுவாங்களாம், அவ்வாறே கீழ்ப்படிந்து பாடுவாங்களாம். அப்போ பரலோகமே கீழே இறங்கி வந்து அந்த ஆலயத்தை நிரப்புன ஒரு அனுபவம் ஏற்படுமா. அநேக வேளைகள்ல பரலோகத்தின் இசையும் தேவ தூதர்களுடைய சத்தமும் பாடல்களும் கலந்து காணப்படுமா அந்த ஆராதனைகள்ல. அது விவரிக்கவே முடியாத ஒரு அனுபவமா இருந்ததாம். அந்த சமயம் பாத்தீங்கன்னா புதிய பாடல்களும் ராகங்களும் அவங்களுக்கு உண்டாகுமா. வெளியில் கேட்கிறவர்களும் அந்த பாடல்கள் பரலோகத்தின் பாடலோட சத்தம் போல காணப்பட்டுதான். அந்த சமயம் மேகம் போன்ற தெய்வீக பிரசனமானது உயர எழும்பி அந்த ஆலயம் முழுவதையும் நிறைத்து விடுமா. இந்த எழுப்புதல் காணப்பட்ட தேவ மகிமையானது பரலோகத்தின் ஒரு பகுதியாகவே இருந்ததாம். மக்கள் இந்த மகிமையை பார்த்து கண்ணார உணர்ந்த ஒரு அனுபவம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அது மாத்திரமில்ல, அவர்கள் கைகளால் தொட்டு அனுபவித்தனர். எண்ணிக்கையில் அடங்காத அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த தெய்வீக மகிமையின் நிமித்தம் நடைபெற்றது. போதகர் செய்மூர் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது, அதாவது அந்த மேகம் போன்ற மகிமை அடர்த்தியாக மாறிவிடுமா. இதன் நிமித்தம் தரையில் கூட பார்ப்பது அரிதாகிவிடுமா. சில குழந்தைகள் இந்த மேகத்துக்குள்ள ஓடி ஒளிந்து விளையாடுவார்களாம். இவ்வாறாக இந்த எழுப்புதல் நடந்த நாட்களில் வாழ்ந்த இங்க பங்கு பெற்ற அநேக சாட்சியாக சொல்றாங்க. சிலருடைய சாட்சியின் அனுபவங்களை நம்ம உங்களுக்கு சொல்றேன். அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவ சாட்சிகள். இந்த இயற்கைக்கு மேற்பட்ட அசாதாரணமான அற்புதங்களை போதகர் வில்லியம் செய்மூர் ஜெபிக்கும் வேளையில் நாள்தோறும் நடைபெறும். இந்த வில்லியம் செய்மூர் அவர்கள் ஜெபிக்கும் போது மகிமையானது அந்த அடர்ந்த பனியை போல அந்த ஆலயத்தை நிறைவேற்றி, சிறு பிள்ளைகள் நடந்த பனி போன்ற அந்த பிரசன்னத்தை தங்கள் கைகளால் பிடிக்க பார்ப்பார்களாம். 3 வயது நிரம்பிய ஜூன் என்ற பெண் மேகம் போன்ற மகிமையை நன்றாக சுவாசித்து மகிழ்வேன் என்று இதை பற்றி கூறினாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம். இந்த மேகம் போன்ற தெய்வ பிரசனம் காணப்படும் வேளையில இந்த செய்மூர் அவர்கள் சக்கர நாற்காலியில் அமர்ந்து இருக்கும் அல்லது படுக்கையாக கட்டல்ல கிடக்கிற மக்களை திடீர்னு போயிட்டு என்ன பண்ணுவாராம், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தால் நீங்கள் அனைவரும் சுகம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது சொல்லி அவங்க கையை நீட்டி சொல்லும் போது என்ன பண்ணுவாங்களாம், உடனடியா அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். இத சகோதரி கார்னேன்றவங்க சாட்சியா சொல்றாங்க. இப்படி இயற்கைக்கு மேற்பட்ட அப்பாற்பட்ட அற்புதங்கள் அந்த ஒரு ரிவைவல்லாம் நடந்துச்சு. இந்த மேகம் போன்ற தெய்வ மகிமை காணப்படும் சமயங்கள்ல எண்ணிலடங்கா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களும் தெய்வீக சுகங்களும் ஏற்படுவது உண்டு. அதாவது அவற்றில் சில அற்புதங்களை நாம் இங்கே காணலாம். இப்ப நம்ம பார்த்த அற்புதங்கள் இல்லாம இன்னமும் நிறைய அற்புதங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது முடக்குவாதம், எலும்பு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள்
வில்லியம் செய்மூர் அவர்கள் ஜெபிக்கும் வேளையில் உடனடியாக அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவருடைய கை கால்கள் உடனடியாக சரியாகிவிடும். அதாவது மரக்கட்டை கால் பொருத்தின ஒரு மனிதன் செய்மூர் அவர்களிடம் வந்து எனக்காக ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்ட பொழுது செய்மூர் அவர்கள் அந்த மனிதனுக்காக ஜெபித்தார். அந்த மனிதன் மரக்கட்டை நீக்கும்படி சொன்னார். அவன் காலில் இருந்த அந்த மரக்கட்டையை நீக்குங்க அப்படின்ன உடனே அந்த மனிதனும் என்ன பண்றாரு, அவருடைய சொல்ல கேட்டு அதை எடுத்து போடுறாரு. அப்போ செய்மூர் சொல்றாரு, இயேசுவின் நாமத்தினால் இந்த கால் வளருவதாக என்று சொல்லும் பொழுது உடனடியா அந்த கால் என்ன பண்ணுச்சான், எல்லாரும் பார்க்கிற மாதிரி அந்த கால் வளர்ந்துச்சான். அதை பார்த்த எல்லா அந்த சபை மக்களும் ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். எனக்கு அருமையான சகோதரரை, எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் பாருங்க. காலே இல்லாத ஒரு மனுஷனுக்கு கால் வளர்ந்ததெல்லாம் நம்ம பார்க்கிறோம்னு நினைச்சா அதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய காரியமா அங்க செயல்படுறதுக்கு. அடுத்த காரியம் பார்க்கலாம். அந்த மனுஷன் என்ன பண்ணுவானா, அந்த ஆலயத்தை சுற்றி வந்து தேவனை மகிமைப்படுத்துவானா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 வருடத்திற்கு முன்பாக கைகளை இழந்த இன்னொரு மனிதன் தனக்காக ஜெபிக்கும்படி அவர்கிட்ட வந்தாராம். அப்போ அவருக்காக அவர் ஜெபிப்பாராம். இயேசுவின் நாமத்தில் ஜனங்களும் கட்டளையிட்டார்கள். ஆண்டவர் அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்களாம், அவருக்காக இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுறாங்க. உடனடியே அவருடைய கை எல்லாருக்கும் முன்பாக வளர தொடங்கியதான். பாத்தீங்களா, இயற்கையும் டாக்டர் இதெல்லாம் செய்ய முடியுமா? சரி, டாக்டரே செய்ய முடியாத காரியங்கள்லாம் இங்க நடக்குது. இயற்கைக்கு மிஞ்சின ஒரு காரியங்க இது. அதெல்லாம் கர்த்தர் செய்யறாரு. அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்பாக என்ன பண்ணுது, கை வளையுது. அந்த மனுஷன் ஆச்சரியப்படுறான், அதிசயப்படுறான். தன்னுடைய கைகள் மெதுவா வளரும் போது அவன் அசைக்க ஆரம்பிக்கிறான். இந்த கையை அவன் தொட்டு பார்த்து தேவனுக்கு நன்றின்னு சொல்றான். இன்னொரு கையால தொட்டு சில வாரங்களுக்கு பின்பு அந்த மனுஷன் மட்டுமே 200க்கு மேற்பட்ட ஜனங்களை அந்த ஆலயத்துக்கு கூட்டிட்டு வரானா. பாத்தீங்களா, ஆண்டவருடைய அற்புதம் எப்பேற்பட்டதா இருக்குதுன்றத இந்த ரிவைவல்ல நம்ம பார்க்கிறோம். இன்னும் நிறைய காரியங்களை பார்க்கலாம் மக்களே. அதாவது கேன்சர் வியாதியினால 2 நுரையீரல்களும் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி அந்த ராத்திரி கூட்டத்துக்கு வராங்க. அவங்களுக்காக ஜெபித்த போது அவங்களுடைய உடம்பு என்ன பண்ணுதான், மெய் சிலிர்க்க ஆரம்பிச்சுதான். உடனே 20 கிலோ அவங்க உடம்புல ஆட் ஆகுதான். அதாவது நீங்க கேன்சர் உள்ள பேஷண்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் மெலிந்து காணப்படுவாங்க. அவங்களுடைய நோயின் தாக்கத்தினால அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாத மாதிரி மாறிடும் அவங்க உடம்பே. ஆனா ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அவங்களுடைய உடம்புல 20 கிலோ கூடிடுச்சான். இந்த ஷெக்கினாவுடைய மகிமையின் மேகத்தை அவங்க சுவாசிச்ச போது இந்த காரியங்கள் நடந்தது. அவங்களுடைய 2 நுரையீரல்களும் சுகமாக்கப்பட்டு அவர்கள் சுவாசிக்க முடிந்தது. இதை கண்ட அனைவரும் பரவசப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இன்னும் எண்ணிக்கையில் அடங்க அநேக அற்புதங்களும் இந்த எழுப்புதல்கள்ல தினந்தோறும் நடந்துச்சு. அதாவது ஒரு நாள் 2 நாள்ல தினந்தோறும் காரியங்கள் அங்க நடந்தது. அநேக சபைகள் எழுப்புதல்களால் ஒன்று சேர்ந்தன. இங்க இருந்து எல்லா டினாமினேஷனும் எல்லா பிரிவுகளும் அகன்று போய் நிறம் இனம் மொழி வேறுபாடுன்னு எந்த ஒரு பிரிவும் இல்லாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறாங்க. அவர்கள் அனைவரும் என்ன பண்றாங்க, ஒரு மனமும் ஒற்றுமையும் அவர்களுக்குள்ள காணப்படுது. இந்த எழுப்புதல்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமா இது பார்க்கப்படுது. அதாவது இதை தாண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அளவு கடந்த ஒரு அபிஷேகம் இந்த எழுப்புதல்ல நடைபெறுறது. அதாவது இதை எழுப்புதல குறித்து கேள்விப்பட்ட உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் என்ன பண்றாங்க, அசுசா ஸ்ட்ரீட்டை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த ரயில்வே நிலையத்திற்கும் அந்த சபைக்கும் இருக்கிற தூரம் பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டரா. ஆனா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க இறங்கின உடனேவே அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்நிய பாஷையில பேச ஆரம்பிப்பாங்களாம். அந்த ஸ்டேஷன் பேர் பாத்தீங்கன்னா கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன். அதாவது அங்க இருந்து அந்த ஆலயத்தை பாக்குறவங்களுக்கே தெரியுமா, அந்த ஆலயத்துல ஏதோ ஒரு அக்னி தீ பற்றி கொண்டுவது போல எல்லாராலையும் பார்க்க முடியுமா. அது என்னது, தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் அந்த ஆலயத்துல அளவு கடந்து அங்க இருந்து பார்க்க முடிந்தது. அதாவது 3 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பஞ்சு போன்ற மெல்லிய அந்த பனி போன்ற தேவ மகிமை இந்த ஆலயத்துல காணப்பட்டுதான். அது ஒரு அடி ஆலயம் முழுவதும் எங்கும் பரவுமா. அதாவது தேவ ஜனங்கள் 24 மணி நேரமும்
இந்த ஆலயத்துல தேவனை பாடி துதித்து மகிழ்ந்தானாம். குருடர்கள் பார்வையடைந்தனர், முடவர்கள் நடந்தார்கள், வியாதி உள்ளவர்கள் தெய்வீக சுகமடைந்தார்கள். இந்த எழுப்புதல் பார்த்தீங்கன்னா 1910 முடிவடைந்தது. ஆனா இந்த எழுப்புதலுடைய மிகப்பெரிய ஒரு காரியம் பரிசுத்தமும் ஜபமும் எங்கும் காணப்பட்டது. அவர்கள் அனைவரும் இடைவிடாமல் ஜெபித்தபடியினால் அவர்கள் இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றப்பட்டன. அங்கிருந்த விசுவாசிகள் அனைவருக்குள்ளும் ஒரு அன்பும் ஒரு ஐக்கியமும் காணப்பட்டது. வில்லியம் செய்மூர் மிகவும் தாழ்மையோடு எல்லாரிடத்திலும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதரா இருந்தாரு. அவர் தேவ அன்பினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் காணப்பட்டார். அவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய 54வது வயதுல 1928 செப்டம்பர் 28 மாரடைப்பினால் கர்த்தருக்குள்ள நிறுத்தடைந்தாரு. அவர் மரித்த பிறகு அவங்க மனைவி ஜெனி மூர் 1931 வரைக்கும் இந்த ஊழியத்தை நடத்தி வந்து அவங்களும் 1936 மரித்து போறாங்க. இந்த எழுப்புதல்னால நடந்த விளைவுகள், அதாவது ஒரு எழுப்புதல் நடந்துச்சுன்னா அது என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம செஞ்சிருக்குன்றது முதலாவது தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா அற்புதங்கள் அதிசயங்கள் அதோட நின்றுச்சா அப்படின்றத காட்டிலும் இந்த எழுப்புதல்னால என்ன காரியங்கள் விளைவுகள் நடந்திருக்குது நம்ம பார்க்கும் பொழுது நம்மளும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுன்ற ஒரு தாகம் இருக்கும். அப்போ நம்ம செய்ய போற ஊழியம் பெரிய விளைவுகளை நடப்பிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தருக்கு இன்னுமா காரியங்களை செய்வோம். இந்த எழுப்புதல் நடந்த விளைவுகளை நம்ம பார்க்கலாம். இந்த எழுப்புதல் மூலயமா அநேக மிஷினரிகள் 1906 உலகம் முழுக்க போனாங்க. இந்த 2 ஆண்டுகள்ல மட்டும் 50க்கும் மேலாக நாடுகளுக்கு போறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பிரிட்டன், ஜெர்மனி, ஹாலந்து, எகிப்து, சிரியா, பாலஸ்தீனம், தென்னாப்பிரிக்கா, ஹாங்காங், சீனா, இந்தியா, இலங்கை போன்ற பல நாடுகளும் இதில் அடங்கும். அநேக கிறிஸ்தவ தலைவர்களும் இந்த ரிவைவலை பார்க்க உலகமெங்கும் இருந்து அந்த அசுசா ஸ்ட்ரீட்டுக்கு வருவாங்களாம். வந்து தேவன் அந்த சபையில நடந்த காரியத்தை பார்ப்பாங்களாம். இந்த எழுப்புதல் மூலியமா பாத்தீங்கன்னா அநேக சபைகள், பெந்தேகோஸ்தே சபைகள் உருவாச்சு. அதுல ஒரு சிலது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் 1907 இதன் மூலியமா உண்டான ஒரு காரியம். 1914 அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சும் இதன் மூலியமா தான் வந்துச்சு. யுனைடெட் ஆஃப் பெந்தகோஸ்ட் சர்ச்சும் இதன் மூலியமா தோன்றுச்சு. 1919 பெந்தகோஸ்டல் சர்ச் ஆஃப் காட். இந்த நாட்கள்ல இருக்கிற அநேக பெந்தகோஸ்தே சபைகளும் பிரிவுகளும் இந்த எழுப்புதல் மூலியமா உண்டாக்கப்பட்ட காரியம்தான். அதாவது பெந்தேகோஸ்து பிரிவானது இன்னைக்கு உலகத்துல 2வது இடத்துல இருக்கு கிறிஸ்தவத்துல. இந்த பெந்தேகோஸ்த பிரிவுகள் அதிகமாய் வளர்வதற்கு, சபைகள் எழும்புவதற்கு கால கட்டத்துல இந்த ஒரு ரிவைவல் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமா இருந்துச்சு. இந்த அசுசா ஸ்ட்ரீட்டோட ரிவைவல் பாத்தீங்கன்னா மாடர்ன் டே பெந்தேகோஸ்ட் மூவ்மெண்ட் என்றும் சொல்லப்படுது. அதாவது எல்லா காரியத்தையும் நம்ம பார்த்தோம். அவர் இருந்த காலகட்டத்துல இந்த பாஸ்டர் செய்மூர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போயிருக்காரு. அதையும் நம்ம பார்த்து இந்த ரிவைவலுடைய கதையை முடிக்க போறோம். அதாவது 100 ஆண்டுகள் கழித்து, அதாவது இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய காலகட்டத்துல அப்ப நடந்த ஒரு எழுப்புதலை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும்ட்டு அந்த போதகர் செய்மூர் சொல்லிட்டு போயிருக்காரு. அவரது நண்பர்களும் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்காங்க. இதை வாசிக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த தீர்க்க தரிசனம் வாழக்கூடிய நாட்கள்ல தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவன் மீண்டும் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு எழுப்புதலை நம்ம வாழ்ற காலகட்டத்துல நம்ம மத்தியிலும் உண்டாக்க காயத்தமா இருக்கிறார். அதற்கு அந்த வில்லியம் செய்மூர் செய்த மாதிரி தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழும் தேவ மனிதர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி செய்வோமானால் அசுசா ஸ்ட்ரீட் எழுப்புதலை காட்டிலும் மேன்மையான ஒரு எழுப்புதலையும் தேவ மகிமையும் நாம் காண்போம் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை என்பதோடு இந்த புத்தகத்துல இந்த ஒரு ரிவைவலை பத்தி முடிக்கிறாங்க. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இதை காட்டிலும் கர்த்தரால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவருக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு விஷயம் இப்படின்றதுக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணுவாரு, செய்து முடிப்பார். அப்பேற்பட்ட ஒரு தேவனிடத்துல நாம இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவலை பத்தி பாக்குறோம். இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் நடந்தா தேவனுடைய மகிமை அப்படியே இறங்குச்சா. கால் இல்லாதவங்களுக்கு கால் வளர்ந்துச்சா, கை இல்லாதவங்களுக்கு கை வளர்ந்துச்சா. இவ்வளவு பேர் அபிஷேகமோ.
பெற்றாங்களான்னு நம்ம நிறைய காரியங்கள் இதுல இருந்து பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் இதெல்லாம் செய்ய முடியும். நீ உண்மையா கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணிச்சுட்டு உண்மையா நீ கர்த்தருக்காக நீ வாழ்ந்தனா, பரிசுத்தமும் ஜெபமும் கர்த்தருக்கு அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையை நீ வாழும் பொழுது உன்னை கொண்டும் இப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. நம்ம இருக்கிற நிலைமையை வச்சோ, நம்ம இருக்கிற சூழ்நிலையை வச்சோ, நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்துல வச்சோ நம்ம எதையும் முடிவு பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எழுப்புதல் வருமா வருமா வருமா. ஏன்னா இந்த காலகட்டம் வந்து ரொம்ப மாடர்னைசேஷனான ஒரு காலகட்டம், எல்லாம் சோசியல் மீடியால வாழ்ற காலகட்டம். இந்த காலகட்டத்துல இப்பேற்பட்ட ஒரு எழுப்புதல் நடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் கர்த்தரால முடியாத ஒரு காரியம் இந்த உலகத்துல ஒண்ணு இருக்கா? ஏன்னா இந்த உலகத்தை உண்டாக்குனவரே அவர்தாங்க. அதனால உண்மையா உண்மையா நீங்க அர்ப்பணிச்சு கர்த்தருக்காக வாழும் பொழுது, கர்த்தருக்காக காரியங்களை செய்யும் போது, கர்த்தர் இதை காட்டிலும் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் மூலியமாய் பலர் வாழ்க்கையிலும் செய்யக்கூடியவரா இருப்பாரு. இந்த எழுப்புதல் மட்டுமே தேசத்தை அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். ஜெபிங்க, எழுப்புதலுக்காக ஜெபிங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க, பலரிடத்துல ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், நீங்கள் கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஆமென்.